ரொம்ப கனிவாக அவர் வந்த முதல் கேட்டதில் எந்த அரசியல்வாதியும் கேட்காத ஒரு கேள்வி கேட்டார். ஆர் யூ கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்டார். ஸோ இது மாதிரி யாருமே கேட்கல இது வரைக்கும். நானும் நிறைய தலைவர்களை சந்திச்சிருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பொலைட்டாக பேசக்கூடிய தலைவர்கிட்ட பணியாடுறது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. அதான் கம்ஃபர்டபுள்ன்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் நம்ம போய் இப்ப அந்த விவாதத்துக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். ஆனா தவேகாவுக்கு ஆதரவாக அதிமுகவின் ஒரு அணி வந்து கொண்டிருப்பதற்கு பின்னால் பாஜக இல்லை என்று நாம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் 15 நாளில் ஏற்கனவே ஊழலை ஒழிச்சாச்சு இந்த ஒரு வாரத்தில் அப்படின்னு ஆதவர்ஜினா சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் முதல் வாரத்தில் ஊழலை ஒழித்தோம், 2ஆம் வாரத்தில் வறுமையை ஒழித்தோம்னு எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு மீதி 5 வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை, அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர், எழுத்தாளர் திரு ஆதவன் தீட்சணை அவர்கள். வணக்கம் தோழர். கடந்த டிவிகே ஆட்சி வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தார்மீக அடிப்படை வேற எந்த ஆதரவும் என்ற அடிப்படையில இடதுசாரிகளும் விசிகாவும் ஆதரவு கொடுத்தார்கள். அதுவே போதுமானது என்றுதான் போய்கொண்டிருந்தது. ஏனென்றால் அவர் அம்பேத்கரையும் பெரியாரையும் முன்னிறுத்தியதால் அப்படியான ஒரு நிலைப்பாடு போனது. ஆனா இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவை கிட்டத்தட்ட உடைத்து 25 எம்எல்ஏக்கு வந்தார்கள். அதுல நேற்று 3 பேர் கட்சியை, அதாவது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகள் வந்திருக்கிறார்கள். இன்று எசக்கி சுப்பையா பார்த்திருப்பீங்க, அவரும் இப்ப அதை ராஜினாமா பண்ணிட்டு இணைஞ்சிருக்கிறாரு. இது போக 5 எம்எல்ஏக்கள் இப்ப வரப்போவதாக தகவல். இன்று இரவா நாளை காலையான்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் வடநாடுகள் நடப்பதை நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கோம். அதே கல்ச்சரை டிவிகே இங்க எதுவும் நடைமுறைப்படுத்துகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக வருகிறது. முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க? முதல்ல தாவேகா பெரியார் அம்பேத்கர் படத்தை எல்லாம் வச்சிருக்குது அப்படிங்கிறதுனால விசிகாவோ அல்லது இடதுசாரி கட்சிகளோ அவருடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆதரவு தரல. ஒரு அறுதி பெரும்பான்மை பெறாத ஒரு நிலையில், தமிழ்நாட்டில் யாருக்குமே பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலையில் அதிகப்படியான இடங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியை அரசமைக்க அழைக்க வேண்டும், ஆளுநர் அழைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்திற்காக அதிலே அவர் தொடர்ச்சியாக குழப்பங்களை ஆளுநர் ஏற்படுத்தி கொண்டிருந்ததும், 10ஆம் தேதிக்குள்ளாக அப்படி ஒரு அரசை அமைப்பதற்கு உரிமை கோரக்கூடிய ஒரு கட்சிக்கு நீங்கள் இப்போதே எனக்கு பெரும்பான்மை பட்டியலை கொடுத்தால்தான் நான் உங்களை அழைப்பேன் அரசமைப்பதற்கு என்று ஆளுநர் திரும்ப திரும்ப சொல்லிய ஒரு நிலையில், ஒரு ஆட்சிக்கான பெரும்பான்மை என்பது சட்டமன்றத்திலே நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நிரூபித்தால் போதுமானதே ஒழிய ஆளுநர் முன்னால் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறு ஆளுநர் தொடர்ச்சியாக அடம்பிடிப்பதன் மூலமாக ஒரு ஜனநாயகபூர்வமாக மக்கள் தீர்ப்பின் அடிப்படையில் அதிகப்படியான இடங்களை பெற்ற தாவேகா கட்சி அரசமைப்பதில் ஒரு தடங்களை ஏற்படுத்துகிறார்கள். அது அல்லாமல் ஒருவேளை குடியரசு ஆட்சி என்கிற பெயரில் பாரதிய ஜனதா கட்சி கொல்லைப்புறமாக இங்கு ஆட்சி நடத்துவதற்கு முயற்சிக்கிறதோ என்கிற அடிப்படையில் தான், அவ்வாறான ஒரு விஷயம் நடந்துவிடக் கூடாது என்கிற நோக்கத்தில் தான் அரசு அமைப்பதற்கான நிபந்தனையற்ற ஆதரவைத்தான் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தையும் கொடுத்தார்களே ஒழிய, எப்படி வேண்டுமானாலும் ஆட்சி நடத்துங்கள், நாங்கள் கண்டும் காணாமல் இருப்போம் என்றெல்லாம் சொல்லி நிபந்தனையற்ற என்பதற்கு அதெல்லாம் பொருள் அல்ல. சட்டமன்றத்திற்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிற போது அதற்கு ஆதரவாக எங்களுடைய உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள். அதற்கு நாங்கள் எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை என்பதுதான் அதற்கு பொருளே ஒழிய, ஒரு அரசை நடத்தி செல்வதில் அது கடைபிடிக்கக்கூடிய கொள்கைகள் அது மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா, எதிராக இருக்கிறதா, தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறதா இல்லையா என்பதில் எந்த விதமான சமரசமும் இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை இல்லை என்பதை உறுதி செய்துதான் அவர்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். மற்றபடி அவர் பெரியார் படத்தையோ அம்பேத்கர் படத்தையோ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதோ எல்லாம் காரணம் கிடையாது. ஏனென்றால் இப்படியெல்லாம் படத்தை வைத்துக் கொண்டிருந்த பல பேரை நம்முடைய சமூகம் பார்த்திருக்கிறது. இவ்வாறாக வெறும் படங்களை வைத்துக்கொண்டு ஊரை ஏமாற்றக்கூடிய பல பேர் கடந்த காலத்திலும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த ஆளுமைகளினுடைய அவர்களுடைய கருத்தாக்கங்களுக்கு நேர் எதிராக செயல்பட்ட பல அமைப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் அப்படி பல அமைப்புகள் உலவிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால இது காரணம் அல்ல. இதுல முதல்ல நம்ம தெளிவுக்கு வந்துடலாம். அதுக்கு அடுத்தது, இன்றைக்கு அதிமுகவிலிருந்து நேற்றைக்கு 3 பேர், இன்றைக்கு ஒருவர் வந்திருக்கிறார், இன்னும் சில பேர் வரக்கூடும் என்று நீங்க தகவல் சொன்னீங்க. அதற்கு இடையில இந்த 2 அதிமுக அணியும் இணைப்பதற்கான ஒரு முயற்சியும் நடப்பதாகவும் செய்திகள் வந்தது. பிறகு அதிலே ஒரு பின்னடைவு என்றெல்லாம் செய்திகள் வந்திருக்கின்றன.
என்னை பொறுத்தவரையிலும் இப்படி அதிமுகவினுடைய ஒரு பகுதியினர், ஒட்டுமொத்த அதிமுகவும் வருவதா அல்லது ஒரு ஒரு குழு மட்டும் வருவதா என்பதுதான் அவர்களுக்குள் ஒரு பிரச்சனையே ஒழிய, மற்றபடி இதெல்லாம் நடக்கும் என்று 4ஆம் தேதி அன்றைக்கு அறுதி பெரும்பான்மை பெறாத ஒரு சூழ்நிலையில் அப்போதிருந்தே இது ஒரு விவாதத்தில் இருக்கிற விஷயம்தான். அது போக இப்படி அதிமுகவினுடைய ஒரு அணி இவர்களை நிச்சயமாக ஆதரிக்கும் என்பதும் ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். ஆகவே அப்போதிருந்து நடந்து கொண்டிருந்த பேச்சுவார்த்தை அல்லது பேரம் இப்போது வெளிப்படையாக வந்திருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு ஊடகங்கள்ல பேசப்படுது. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மாதிரியாக வேறு ஒரு அணியிலிருந்து, அதாவது ஸ்டாலின் வீட்டு பக்கம் யாராவது போனாங்கன்னா கூட புடிச்சு கூட்டணியில உட்கார பிடிச்சி வச்சிடறாங்க என்று கிண்டலடித்த ஒரு கட்சியினுடைய தலைமை அந்த மாதிரி பிடித்து உட்கார வைக்கப்பட்டவர்களுடைய ஆதரவில் தான் ஒரு ஆட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அவங்களுக்கு கவனம் தேவை. ஒண்ணு. ரெண்டாவது நீங்க அந்த கூட்டணியில் ஜெயித்தது மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆதரவை தாவேகா கோரவில்லை அப்படின்னு ரொம்ப அவர்களுக்கு ஒரு மதச்சார்பற்ற நிறத்தை பூசுவதற்கும் கூட ஒரு சின்ன முயற்சி நடந்தது, அல்லது அப்படி ஒரு சமாதானத்தை சொல்லிக் கொள்வதற்கும் ஒரு முயற்சி நடந்தது. ஆனால் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நின்று வெற்றி பெற்ற அந்த நம்ம அமமுக கட்சியினுடைய உறுப்பினர் அவருடைய அவரை இந்த பக்கமே வந்தாச்சு. அதனால அவர் ஒரே ஒரு உறுப்பினர் வெற்றி பெற்றார். ஆகவே அவர் எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் அவர்தான் அந்த சட்டமன்ற குழுவினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக இருக்கிற காரணத்தினால் அது கட்சி தாவலின் கீழும் வராது. இது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. ஆகவே முதலில் நடந்தது அதுதான் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாரப்பூர்வமாக இந்த அணியிலிருந்து அந்த அணிக்கு தாவியவர்கள் போய் பங்கெடுத்தது மட்டுமல்ல, 7 ஜென்மத்திற்கும் நாம கூட்டணியாக இருப்போம் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறது காங்கிரஸ். ஆகவே இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆகவே இந்த பேரங்கள் எல்லாம் 4ஆம் தேதிக்கு பிறகு நடந்ததாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இது அதற்கு முன்பாக கூட சில விஷயங்கள் முயற்சி செய்து பார்த்திருக்கலாம். ஆனால் தேர்தல் முடிவு அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழலில் முழுமையாக இன்றைக்கு அது வெளியே வந்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அது போக அதிமுகவினுடைய ஒரு குழுவினுடைய ஆதரவு என்பது நம்பிக்கை வாக்கெடுப்பிலே வெளிப்படையாகவே இருந்தது. தங்களுடைய சொந்த கட்சியினுடைய முடிவுக்கு எதிராக மட்டுமல்ல, தங்களுடைய பதவி, தங்களுடைய அரசியல் எதிர்காலம், இதை எல்லாவற்றையுமே பணயம் வைத்து தாவேகாவினுடைய ஆட்சிக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் வீரமணி, சி.வி. சண்முகம் அணியினர். ஆகவே 25 பேர் அவங்க ஒரு அணி மாதிரி மாறி அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது கடந்த காலத்தில் வட இந்தியாவில் நடந்தது அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப இதை சொல்லும் போதே இந்த மாதிரி அணி மாறியவர்கள் எங்கேயுமே இல்லையா, தமிழ்நாட்டுல இதுதான் முதல் முறையா அப்படின்னு ஒரு விவாதம் நடக்குது. அதை போலவே அதிமுகவில் வெற்றி பெற்றவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பிலே அணி மாறி கட்சி மாறி வாக்களித்து விட்டு இப்போது தங்களுடைய பதவியையும் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு நேரடியாக தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். இது இது தேர்ந்தெடுத்த மக்களுக்கு துரோகம் இழைப்பது என்று சொன்னால், அதை போலவே ஒரு 21 நாள்ல அது ஆட்சி அமைஞ்சு இப்ப 13ஆம் தேதி அமைச்சாங்களா, 10ஆம் தேதி இவர் ஒரு 10-15 நாள் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு 15 நாள் ஒரு அரசு அமைந்திருக்கிறது. இந்த 15 நாளில் ஏற்கனவே ஊழலை ஒழிச்சாச்சு இந்த ஒரு வாரத்துல அப்படின்னு ஆதவர்ஜினா சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் இது ஏதோ முதல் வாரத்தில் ஊழலை ஒழித்தோம், 2ஆம் வாரத்தில் வறுமையை ஒழித்தோம்னு எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு மீதி 5 வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு 5 வருஷம் இந்த கபடி ஆடுறதுல அதிக பாயிண்ட் வச்சிருக்கிறவங்க அந்த கோர்ட்டுக்கிட்ட போய் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு 5-6 வாரத்திலேயே இருக்கிற பிரச்சனையை பூரா ஒழிச்சு கட்டிட்டு மீதி காலம் பூரா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி காலையில சாயங்காலம் ஆபீஸுக்கு போயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், முதல்வர் உட்பட எல்லாருமே. இப்போ அந்த மாதிரி அவங்க சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல நீங்க அதிமுகவினுடைய ஒரு அணியினர் இங்கிருந்து இந்த பக்கம் வர்றவங்க சொல்லக்கூடிய சமாதானம் என்னன்னு சொன்னா, நாங்கள் தாவேகா ஆட்சியினுடைய அது சிறப்பாக செயல்படுவதை பார்த்து இப்படி நாம் எதிர்கட்சியாக இருந்து எதையும் செய்ய முடியாமல் போயிடும், தொகுதி மக்களுக்கு நாம் நலம் பயக்கக்கூடிய ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும். ஆகவே நாங்கள் எங்களுடைய எம்எல்ஏ பொறுப்பிலிருந்து
எம்எல்ஏ பொறுப்பு என்பதுதான் மக்களுக்கு உள்ளூர் அளவில் பணி செய்வதற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை பறிகொடுத்து விட்டு அதிலிருந்து விலகிவிட்டு நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்றதுங்கிறதே ரொம்ப அபத்தமான ஒண்ணு. அப்புறம் அவங்க அதுல சொல்றதுல இன்னொரு குறிப்பிட்டது, இதுல பாத்தீங்கன்னா 2 பேர் பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள், தனித்தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். தனித்தொகுதி மக்களுக்கு இன்னும் பொதுவாக தொகுதி மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், அதற்கான மக்கள் பிரதிநிதியாக அவர்கள் இருந்து சேவையாற்ற வேண்டி இருக்கிறது என்பது ஒரு பக்கம். இன்னொன்று, இது போன்ற பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தனித்தொகுதியினுடைய உறுப்பினர்கள் அவங்க இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 21 நாள்ல இன்னைக்கு விலகி இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு மிக அதிகப்படியாக தேவைப்படக்கூடிய ஒரு இடத்தில் இருக்க வேண்டிய உறுப்பினர்கள் தங்களுடைய பொறுப்பை உணராமல் அவர்கள் அதிலிருந்து விலகி வெளியேறி வந்திருக்கிறார்கள். இது எப்படி மக்களினுடைய நலனை சார்ந்து எடுத்த முடிவா இருக்கும் அப்படின்னா, நிச்சயமா மக்கள் நலன் சார்ந்த முடிவு இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியாது. இது முழுக்க முழுக்க சுயநலம் சார்ந்த முடிவு தான். இந்த முடிவுக்கு பின்னால் என்ன நடந்திருக்கிறது, இது எப்போ ஆரம்பிச்ச பேரம், அது இப்போ எப்படி வெளிப்பட்டுச்சு, இன்னும் அடுத்து வரப்போறவங்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் புலனாய்ந்து கொண்டிருப்பதற்கு நமக்கு தேவையில்ல. ஆனா கைப்புண்ணுக்கு கண்ணாடி இருக்குங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையா தெரியுது, இவங்க வந்திருக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வகையான ஒரு பேரம் நடந்திருக்கிறது. அந்த பேரம் என்பது நீங்கள் பணம் என்ற வகையில லஞ்சம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அதிகாரத்தில் லஞ்சத்தை தொடர்ச்சியாக இருப்பது ஊழல். ஊழல் என்பது வேறு வகையான ஆதாயங்களுக்காக, பணப்பலன் அல்லாத வேறு வகையான ஆதாயங்களுக்காக தங்களுடைய பொறுப்பிலிருந்து நழுவுவது அல்லது தங்களுடைய பொறுப்பை அதிகாரத்தை வளைப்பது என்பதுதான். இவர்களை பொறுத்தவரையிலும் லஞ்சம் பெற்றார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக இது ஒரு வகையான அரசியல் ஊழல். அந்த ஊழலுக்கு தான் அவர்கள் இன்னைக்கு செவிமடுத்திருக்கிறார்கள். அந்த ஊழலை அவர்கள் செய்திருக்கிறார்கள். தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியிலிருந்து விலகி அவங்க இன்னைக்கு இவர் சொல்றாரு, இசக்கி சுப்பையா சொல்றாரு, நான் பாட்டுக்கு நின்னேன், நான் பாட்டுக்கு ஜெயிச்சேன், நான் பாட்டுக்கு ரிசைன் பண்றேன் அப்படின்றாரு. அவர் பாட்டுக்கு நின்னாரா? ஒரு கட்சி, அது ஒரு கட்சி எம்ஜிஆர் காலத்துல இருந்து தொடங்கி. அது மட்டும் இல்ல, அவர் என்ன மேற்கொண்டு சொல்றாருன்னா, நான் கையூட்டுக்காக இங்க வந்தவனும் இல்லை, கையூட்டு வாங்குவது எனக்கு தெரியவே தெரியாது, ஒருபோதும் கையூட்டு வாங்க மாட்டேன். விஜய் அப்படி சொன்னதுனாலதான் என்ன பிடிச்சு வந்த சொன்னேன். அதை விட விஜய் என்னை பார்த்தோட என்ன கேட்டாருன்னா, ஆர் யூ கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்டாரு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனாலதான் கட்சிக்கு வந்தேன்ற ஒரு விளக்கத்தையும் இப்ப கொடுத்துட்டு இருக்காரு. அதான் கம்ஃபர்டபுள்ன்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் நம்ம போய் இப்ப அந்த விவாதத்துக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். ஆனா என்ன நமக்கு சொல்ல வேண்டியிருக்குன்னா, நீங்க தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டுல அதிமுக 77ல இருந்து இடைப்பட்ட பல்வேறு காலங்கள்ல அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களாகவும் தலைவர்களாகவும் பல்வேறு நிலைகள்ல பொறுப்பு வகித்து பல்வேறு ஆதாயங்களையும் அதிகார பலன்களையும் அனுபவித்து விட்டு இன்றைக்கு அது ஆளும் வாய்ப்பை இழந்த உடனேயே இவர்கள் தெரித்து ஓடுகிறார்கள் என்றால், இவ்வளவு காலம் இருந்த ஒரு கட்சிக்கே அவர்களால் விசுவாசமாக இருக்க முடியவில்லை என்றால், இப்போதைக்கு தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது, வெற்றி பெற்றதுதான் சரி என்று சொன்னால் இவர்களுக்கு பாஜகவையும் மோடியையும் ஏற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? அது ஏற்கனவே பிரச்சனை இல்லைன்றதுனாலதான் அவங்களோட எடப்பாடி போய் நின்னாரு. அதனுடைய பலனைத்தான் இப்போது அந்த கட்சியினுடைய இன்னொரு அணி முன்வைக்கிறது. வெற்றி பெற்றவர்கள் தான் சரி என்கிற ஒரு வாதத்தை அதிமுக பாஜகவுக்கு விசுவாசத்தை காட்டுவதன் மூலமாக, பாஜக செய்வதெல்லாம் சரி என்பதன் மூலமாக அது தன்னுடைய கட்சிக்கு ஒரு வகையான செய்தியை கடத்தி இருந்தது அந்த கட்சியினுடைய தலைமை. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் வெற்றி பெற்றதுதான் சரி என்று சொன்னால் அவர்களுக்கு திமுகவில் கடந்த ஆட்சி காலத்தில் போக முடியாது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் அந்த கட்சி இருக்கிறது. ஆகவே அங்கே போக முடியாது அவர்களால். ஆகவே அவர்கள் இன்றைக்கு தாவேகாவை ஒரு என்ன சொல்றது, அவங்களே சொல்லிக் கொள்ற மாதிரி புதிய அதிமுகவாக பார்க்கிறார்கள். எப்படி இதற்கு முன்பு மோடியை டாடி என்று அழைத்தார்களோ அது போல இன்றைக்கு விஜயை அவர்கள் அம்மா வடிவிலும் எம்ஜிஆர் வடிவிலும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் யாரும் தங்களை சுயமாக பார்த்துக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இன்னொரு உருவத்தில் அவர்கள் விரும்பக்கூடிய பிம்பங்களையும் பிரதிகளையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சி தனக்கான அழிவை தானே தேடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு தனியாக யாரும் சவக்குழி வெட்ட வேண்டியதில்லை என்கிற நிலையை நோக்கி அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய ஒரு ஜனநாயக செயல்பாட்டிற்கு ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்கட்சியாக அது இருந்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அது பாஜகவினுடைய ஒரு தொங்கு சதை போல கடந்த காலத்தில் அது செயல்பட்டதன் விளைவை இன்றைக்கு அது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவாக அதிமுகவின் ஒரு அணி வந்து கொண்டிருப்பதற்கு பின்னால் பாஜக இல்லை என்று நாம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் இந்த கடந்த 21 நாட்களாக
நடந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு பிரச்சனையை பற்றியும் பாஜக எங்கும் எதுவும் பேசுவதில்லை. முன்னாடி எல்லாம் வந்து ஓயாம வந்து ஜெனரேட்டர் ஆன் பண்ண மாதிரி லப லப லபன்னு எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. பாஜகவினுடைய எல்லா தலைவர்களும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஊடகங்களிலே உட்கார்ந்து பண்ற அலும்பு கொஞ்சமா இருக்காது. ஓயாம வந்து சலசலன்னு பேசிக்கொண்டே இருந்தவர்கள் இப்போது அமைதி காக்கிறார்கள். நாக்கே இல்லாதவர்களை போல. ஆமா, குறிப்பா சட்டம் ஒழுங்கு விஷயம், சட்டம் ஒழுங்கு விஷயம் 19 பாலியல் கூட்டம் நடந்துக்கிறது. நீங்க சொல்வது போல யாருமே வாய்திருக்கல. வானதி, குஷ்பு எல்லாருமே சைலண்டா இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய் விஜய்க்கு ஆதரவு வைக்கிறார் குஷ்புங்கிற நிலையெல்லாம் வருது இல்லையா? அதான் சொல்றேன். அதனால இது இது எல்லாமே இப்ப என்னன்னா, ஒருவேளை அவங்க என்ன நினைச்சிருக்கலாம்னா, நம்மால் இப்பதானே வந்திருக்கிறாரு, கொஞ்ச நேரம் போட்டோம் நம்ம வந்து அப்படின்னு வந்து அவங்க ஒரு ரசித்து கொண்டு கூட இருக்கலாம் என்பதுதான் வந்து. அதனால இது அதிமுக உறுப்பினர்கள் இன்னும் 5 பேர் அல்ல, கூடுதலாக வருவதற்கும் கூட வாய்ப்பு இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம அதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நடக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு லீமா ரோஸ், ஆதவ அர்ஜுன் தான் இந்த விஷயங்கள்ல ரொம்ப, அதாவது பிரஸ் மீட் சந்திக்கிறாத கூட்டம் அவங்களுக்கு விஜய் சந்திக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த குடும்பம் தான் இப்ப அதை வந்து தீர்மானிக்கிறாங்கன்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கிறது. இதே போல இப்ப இன்னைக்கு பயிர்க்கடன் விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். அது வந்து சரியான அறிவிப்பு இல்லைன்னு விவசாயிகள் கொந்தளித்து வீதிக்கு வந்திருக்கிறார்கள். மின்வெட்டு, பாலியல் குற்றங்கள் இப்படி தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது இப்ப இவங்க அங்க போறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு சிக்கலாக இருக்கிற பொழுது வர எதிர்காலத்துல வந்து சிபிஎம்மோ, சிபிஐயோ, விசிகா ஒருபடி முன்னாடி போய் அமைச்சர் பதவிக்கு போயிட்டாங்க. அப்ப இவங்க நிலைப்பாடெல்லாம் பின்னாடி என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஈக்கோ வைக்கிற பொழுது பிஜேபியும் கூட பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நிலைப்பாடம் வருகிற பொழுது இந்த கட்சி நிலைப்பாடு என்ன? தொடர்ந்து ஆதரவு செய்யக்கூடிய அரசியலுக்கு பெயர் என்ன? இல்ல, ஆதவ அர்ஜுனாவோ அல்லது லீமா ரோஸோ அந்தந்த கட்சிகளில், அதாவது தாவேகாவிலும் அதிமுகவிலும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்றால் அது அந்த கட்சிகளினுடைய பிரச்சனை. அதிலே நாம் வந்து கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை. பலர் வந்து சமூக ஊடகங்கள்ல கிண்டல் அடிக்கிறார்கள். சீஃப் மினிஸ்டர், என்னது ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் அப்படின்லாம் என்னென்னவோ போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மினிஸ்டர் ஆக்டிங் மினிஸ்டர்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம அதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. அது அந்த கட்சியினுடைய உள் விவகாரம். அவர்கள் யாரை வந்து இதையெல்லாம் பொது வெளியில பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் யாரு அப்படிங்கிறத அவங்க கட்சி முடிவு பண்ணியிருந்தா நாம போய் அதுல கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அது வேற. ஆனால் கடந்த இந்த வந்து ஒரு 21 நாள், அவங்க 4ஆம் தேதி வந்து நீங்க எடுத்துக்கிட்டோம், 21 நாள் பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து ஒரு 15-16 நாள் ஆகுது. இப்ப இந்த குறுகிய காலத்துக்குள்ள பல்வேறு விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. மக்களுடைய வந்து ஒரு உயிர் வாழும் உரிமை உட்பட பல விஷயங்கள் வந்து கேள்விக்குள்ளா இருக்குது அப்படின்னு பொது வெளியில நடக்குது. மின் வெட்டு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அது கிண்டல் கேலியாக அந்த விஷயத்தை மக்கள் கடந்து போக விரும்புகிறார்கள். தெரியாதனமா கரண்ட் கம்பி மேல காலை வச்சுட்டேன், நல்ல வேலை தாவே காட்சிங்கிறதுனால கரண்ட் இல்லாம உயிர் பழைச்சேன் அப்படின்லாம் வந்து கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அப்படி வந்து மக்கள் வந்து இந்த 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 காலத்தினுடைய கடுமையை தாங்கி கொள்ள முடியாமல் அதை பகடி செய்து கடக்க விரும்புகிறார்களா அப்படின்னு நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா அதை மீறி தெருவுக்கு இறங்கி போராடுறாங்க. ஏன்னா ஆமா, தட்பவெப்பநிலை அவ்வளவு வந்து மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் கோடையினுடைய கடுமையை எதிர்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மின்வெட்டு என்பது நடக்கிறது. இப்போ என்னன்னா, ஏதாவது ஒரு சாதனை சொல்லுகிற போது வந்து ஒரே நாளில் விஜய் அதை சாதித்தார், 2 நாளில் இதை சாதித்தார், ஒரே வாரத்தில் ஊழலை ஒழித்தார் அப்படின்லாம் சொல்ல முடியுது. ஆனா இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அல்லது வேறு மின்வெட்டு போன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் பேசினா இப்பதானே ஆட்சிக்கு வந்துடுறாரு, அதுக்குள்ள என்ன அப்படின்னு. இப்ப நம்ம சொல்லும் போது கூட என்ன சொல்றாங்கன்னா, அதுக்குள்ள ஏன் தோழர் விமர்சிக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்குள்ள ஏன் நீங்க பாராட்டுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதில் கிடையாது. நீ பாராட்டுறதை நிப்பாட்டு, நான் விமர்சிக்கிறதை நிப்பாட்டுறேன்னு நான் வந்து அவங்க கிட்ட பேரம் பேச விரும்பல. ஏனென்றால் எந்த ஒரு கட்சி அரசை நடத்தினாலும் அந்த அரசு என்பது மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு புறம்பாக செல்லுகிற போது அல்லது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது அதை சரி செய்வதற்கு பதிலாக நழுவி ஓடுகிற போது அல்லது மறுக்கிற போது அதற்கு எதிராக குரல் கொடுப்பது என்பதுதான் ஒரு சரியான குடிமகனுடைய வேலை. ஆகவே நாம அந்த வேலையை நம்ம செய்யத்தான் செய்யணும். அதுல இருந்து நம்ம பின்வாங்க முடியாது. ஆனா இவர்கள் விஜயிடம் என்ன பார்த்துட்டாங்க, அவர் என்ன கொள்கை கோட்பாடு சொன்னாரு, இந்த 10-15 நாள்ல என்ன மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை அவர் தீர்த்து வச்சிருக்கிறாரு, எதுக்கு இவங்க உளுந்தடிச்சு பாராட்டுறாங்கிறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது. தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளில் ஏதாவது ஒன்றை அவரால் நிறைவேற்ற முடியுதா?
நீங்க வந்து ஏற்கனவே இருந்த திட்டங்களுக்கு சிலதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை நடந்திருக்கு. அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது நீங்கள் மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. 2,500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஆனா வந்த பிறகு வந்து எங்களுக்கு அதை சீரமைப்பு செய்ய வேண்டும், எங்களுக்கு அவகாசம் வேண்டும் சொன்னாங்க. என்னங்க வந்த உடனே செய்றீங்கன்னு சொன்னா, திமுக உடனே கொடுத்துருச்சா? அது வந்து 2 வருஷம் கழிச்சு கொடுச்சு, 18 மாசம் கழிச்சு கொடுச்சு. நீ திமுக மாதிரி இதுதான் வந்து பாஜகவினுடைய டாக்டிக்ஸ். பாஜக ஏதாவது கேட்டோம்னா இது இந்த இது காங்கிரஸ் செயலியா, இது நேரு என்ன செஞ்சாரு தெரியுமா என்று சொல்வதை போல, நேரு என்ன செஞ்சாரு தெரியுமா உங்களுக்கு என்று பேசுவதை போல, இவர்கள் வந்து ஏதாவது ஒன்று நல்லது நடந்தால் உடனே, இப்ப நீங்க தூத்துக்குடியில ஒரு ஒரு ஆணவ கொலையில ஒரு பாலியல் குற்றச்சாட்டுல ஒரு தீர்ப்பு வருதுன்னா உடனே அந்த தீர்ப்பு வந்து இவர் ஏதோ 2 நாள்ல வந்து கோர்ட்டுக்கு போய் உடனே தீர்வு கண்டு வந்த மாதிரி வந்து கிளைம் பண்றது. அது தானா வந்து ஆம குஞ்சுங்க உள்ள போனா அதை நாங்க தான் கொண்டு போய் கடல்ல விட்டோங்கிறது. இப்படி எல்லாவற்றுக்கும் சாதாரணமாக ஒரு அலுவலக நடைமுறை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அவர் வந்து உடனே வந்த உடனே சுறுசுறுப்பாக அதிரடியாக இன்றைய பிளாஸ்ட், இன்றைய அதிரடி, அடுத்த பாய்ச்சல் என்று வந்து பிஜிஎம் போட்டு எல்லாம் பண்ண முடியுது. அதாவது மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய அடிப்படையான விஷயங்கள்ல அவங்க சொன்ன வாக்குறுதியில நிறைவேற்ற முடியாம தடுமாறுவதும் பின்வாங்குவதும். இப்ப இன்னைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாட தெரிஞ்சு, இன்னைக்கு அது என்ன என்ன இடத்துக்கு வந்திருக்குது? அந்த அமைச்சர் சொல்றாரு வீதிக்கு வந்துட்டாங்களே இப்ப. இப்போ அதான் சொல்றேன். அது போக விவசாயிகளுக்கு வந்து அதை சொல்லும் போது நாங்கள் பாகுபடுத்தி பாரபட்சம் பார்த்தெல்லாம் நாங்க வந்து தள்ளுபடி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிவிட்டு, இன்றைக்கு அது நேத்து உத்தரவா வரும்போது பார்த்தா அது பெரிய அளவில் பலனளிக்காத வகையில விவசாயிகளுக்கு வந்து அந்த தள்ளுபடி என்பது ஒரு பெயரளவில் தான் இருக்குது, அது போதிய பலனை கொடுப்பதாக இல்லை என்று விவசாயிகள் இன்றைக்கு போராட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு இன்றைக்கு அதை சுட்டிக்காட்டி அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அவங்க சொன்னதுக்கு பாந்தமாக அவர்களே நடந்து கொள்ளாத போது, அவர்களே தங்களால் அதை உடனடியாக நிறைவேற்றி விட முடியாது என்கிற போது, இவர்கள் ஏதோ அது எல்லாமே நிறைவேற்றி விட்டு தாவேக வந்து ஒரு பீடு நடை போடுவதை போல இவர்கள் வந்து முட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். எனக்கு என்ன பயம்னா, இவங்க வந்து ஜெயலலிதா காலத்துல இப்படிதான் மண்ணு சோறு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் பேர் கிளம்புனாங்க, அந்த அம்மா நலனுக்காக, அந்த அம்மா ஆட்சி தொடர வேண்டும் என்று. இப்ப விஜய் ஆதரவாளர்கள் எங்கேயாவது மண்ணு சோறு திங்கிறதுக்கு போயிடுவாங்களோன்ற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு தீவிரமா போயிட்டு இருக்காங்க. நாம் வந்து ஒரு ஒரு அரசு என்றுதான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் அமர்ந்திருப்பவர்கள் என்பவர்கள் அந்த ஆட்சியினுடைய முகமாக இருக்கலாமே ஒழிய, ஒரு அரசை நடத்துவது என்பது ஒரு வர்க்க பாகுபாடுள்ள ஒரு சமூகத்தில் ஒரு அரசை நடத்தக்கூடியவர்கள் அந்த சமூக அமைப்புக்கு முற்றிலும் நேர் விரோதமாக நிலைப்பாடுகளை எடுத்தெல்லாம் எதையும் செய்துவிட மாட்டார்கள் என்றதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும். அது நீங்க ஸ்டாலின் காலத்திலயும் நம்ம வந்து திமுக காலத்துல அவங்க 12 மணி நேரம் வேலை நேரமாக 12 மணி நேரம் என்று சொன்ன போது நம்ம இதே தான் சொன்னோம். நீங்க வந்து ஒரு வர்க்க கண்ணோட்டத்திலிருந்து உங்களால் பின்வாங்க முடியவில்லை. நீங்க சமூக நீதி களத்துல பல விஷயங்கள்ல நீங்க பேசினாலும் கூட, நீங்க ஒரு தொழிலாளி வர்க்கம் என்று வருகிற போது சமதர்மம் என்று பேசுவதற்கு மாறாக நீங்கள் வந்து தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக இருக்கிறீர்கள். அது சாம்சங் போராட்டமாகட்டும் அல்லது பல்வேறு விஷயங்கள்ல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இதெல்லாம் வந்து நம்ம எந்த ஒரு சூழல்லையும் யார் ஆட்சியில் இருந்தாலும் ஒரு உழைக்கும் மக்களுக்கான நலன்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்ற இடத்துல இருந்து தான் நம்ம வந்து இதை அணுக முடியும். அப்படி அணுகும் போது நம்ம சுட்டி காட்டத்தான் வேணும். ஆனா இப்பதான் வந்திருக்கிறாங்க, நம்ம அவகாசம் கொடுக்கணும், அவங்க என்ன உடனே செஞ்சுட்டாங்களான்னு இன்னொருத்தரோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது, எங்களை அப்படியெல்லாம் யாரோடய ஒப்பிட்டு பேசாதவங்க, நாங்க வந்து தன்னந்தனி ஆளு, நாங்க ஆக்ஷன் ஹீரோ, அதிரடி இப்படியெல்லாம் தானே சொல்லி வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவங்க சொன்னதுக்கு தகுந்த மாதிரி நடக்கல அப்படிங்கிறது தான் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நாம வந்து இப்ப இந்த கோயம்புத்தூர்ல ஒரு அம்மா பேசினாங்க வந்து, நீங்க ஒரு திறமையான ஆளு, ஆக்ஷன் ஹீரோன்னு தானே நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படி. நம்ம அப்படி பார்க்க முடியாது. அது வந்து ஒரு சாமானியர்களுடைய ஒரு குரலாக நம்ம எடுத்துக்கணும். இது வந்து தமிழ்நாட்டினுடைய பல பேருடைய உளவியலினுடைய கூட்டு முகம் அவங்க. நம்ம வந்து குடிமக்கள் அப்படியெல்லாம் சாமானியர்கள், ஸ்பெஷலானவர்கள் அப்படின்லாம் பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு பகுதியினருடைய ஒரு உளவியல் அப்படி இருக்குது. விஜய வந்து அப்படி எதிர்பார்த்திருக்கிறாங்க, அப்படி எதிர்பார்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பொருத்தமானவராக அவர் வந்து அவரால் நடந்து கொள்ள முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். அவர் இயல்பான ஒரு மனித ஆட்சியை தான் நடத்த முடியும். ஒரு திரை கவர்ச்சியில வச்சு அங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் 9 டேக் எடுக்கலாம். இங்க டேக் எடுக்கிறதுக்கு வசதி கிடையாது. நீங்க எல்லாமே உடனுக்குடனே நீங்க செஞ்சாகணும்.
மக்கள் முன்னிலையில அதெல்லாம் ஆமா, மக்கள் முன்னிலையில அதெல்லாம் நீங்க நடத்தி காட்டுறதுக்கான இடத்துலதான் இருக்கிறீங்க. அதனால அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த 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 10-15 நாள்லயே அது ஒரு திறன் வாய்ந்த அரசு என்று நிரூபிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல அவங்க தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. மாறாக அவரை ஆதரிப்பவர்கள் தான் பல்வேறு விதமான முட்டுக்கள் மூலமாக தாங்கி பிடிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அதிமுகவில இருந்து ஒரு 4 பேர் அந்த கட்சியில போய் இணையறாங்கன்னு சொன்னா அவங்க அதிமுகவிலே இருந்திருந்தாலும் கூட மக்கள் நலனுக்காக ஒன்றையும் செய்திருக்க மாட்டார்கள் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். இதற்கிடையே இப்ப இடதுசாரிகள் விசிகாவிலும் என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கிறது இப்படியான சூழல்ல? இல்ல, யூகத்துல நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னு சொன்னா அரசியல் என்பது அந்தந்த ஆட்சியாளர்களுடைய நடத்தையை பொறுத்து அவருடைய நிலைப்பாடுகளை பொறுத்து தான் முடிவெடுக்கப்பட வேண்டும். ரெண்டாவது, இப்போ நம்மை போன்ற ஒரு தனிநபர்கள் பேசிக்கொள்வதை போல ஒரு அமைப்பு எடுத்தெடுப்புல எதையும் பேச முடியாது. அந்த அமைப்புக்கு என்று அதற்குரிய ஜனநாயக கட்டமைப்புகள் இருக்கிறது. அதற்குள் விவாதித்தான் எதை ஒன்றையும் முடிவெடுப்பார்கள். ஆகவே நாம் அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்ற யூகத்துல நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லா முடிவுகளும் எப்படி எடுக்கப்படுகிறது அப்படித்தான் ஒவ்வொரு கட்டத்தையும் பரிசீலித்து தான் முடிவெடுப்பார்களே ஒழிய இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதனால இதுக்கு இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த குறிப்பிட்ட சம்பவத்தின் மீது அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டின் மீது என்ன நாங்கள் கருதுகிறோம் என்கிற விமர்சனத்தை வைப்பதற்கான உரிமையை இடதுசாரி கட்சிகள் தங்கள் கையிலே வைத்திருக்கின்றன. அதை சமரசம் இல்லாமல் அதை வெளிப்படுத்துகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய 2 அறிக்கைகள். ஒன்று, இந்த விவசாய கடன் தள்ளுபடியில் தேர்தல் கால வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை, அதற்கு மாறாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதை போலவே அதிமுகவில் இருந்து அங்கே பொறுப்புகளை ரிசைன் பண்ணிட்டு இங்க சேர்றதுக்கு வராங்க என்பது தற்செயலாக நடக்கக்கூடிய ஒன்றாகவோ சுய விருப்பத்தின் பேரில் நடக்கக்கூடிய ஒன்றாகவோ கருத முடியாது என்ற ஒரு விமர்சனத்தையும், இது ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல என்கிற விமர்சனத்தையும் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டிருக்கிறது. நீங்க காங்கிரஸ்ல இருந்து கூட ஜோதிமணி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. விசிகேவில இருந்து அதை போலவே பாலாஜி கொடுத்திருக்கிறார் நினைக்கிறேன். ஆமா, பல குரல்கள் வருகின்றன. அது கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக குரல் என்று நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அந்த கட்சிக்குள்ளும் இப்படி கருதுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியினுடைய மாநில குழுவே செயலாளர் பெயரிலே இன்றைக்கு அறிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை. இதெல்லாம் தான் ஒரு ஜனநாயகத்துல நம்ம நம்பிக்கை வைத்து செயல்படுவதற்கான அடிப்படை என்று நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரியான ஒரு விவாத சொல்ல அறக்களத்துக்காக எவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கீடு பண்ணி. நன்றி தோழர், நன்றி.